நண்பன் செய்த லீலையால் படம் ரிலீஸுக்கு முன்பே வானொலியில் வந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பாடல். இதில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் செய்ததுதான் ஹைலைட் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். ஆந்திராவில் கல்லூரி விழாவில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் பின்னணி பாடகி ஜானகி. அப்போது சில மாணவர்கள் பாடினார்கள். அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் பரிசு கிடைக்காத ஒரு மாணவரே மிகவும் நன்றாக பாடியதாக மேடையிலேயே சொன்னார் ஜானகி. அந்த மாணவர்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதோடு எஸ்பி பாலசுப்ரமணியத்திடம் சென்னை வந்து சினிமாவில் பாடுவதற்கு வாய்ப்பு தேடு என சொன்னார் ஜானகி. சில இசையமைப்பாளர்களிடம் அவரை அறிமுகம் செய்தார். ஆனால் தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை, தமிழை கற்றுக்கொண்டு வா என சொல்லி இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அனுப்பிவிட்டார். ஒரு வழியாக போராடி சில திரைப்படங்களில் பாடினார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அவரின் இரண்டாவது பாடல் MS விஸ்வநாதன் இசையில் அமைந்தது. சந்தோஷப்பட்ட SPB சவுண்ட் என்ஜினியரிடம் கெஞ்சி கேட்டு அவர் பாடியதை ரெக்கார்ட் செய்த கேசட்டை வாங்கி கொண்டு வானொலியில் வேலை செய்யும் SPBயின் நண்பர் பெருமாள் என்பவரை பார்க்க போயிருக்கிறார். கேசட்டை அவரிடம் கொடுத்துவிட்டு பாட்டு எப்படி இருக்கிறது என்று கேட்டு சொல் என்று சொல்லிவிட்டு SPB சென்று விட்டார். பாடலை கேட்ட பெருமாளின் முதலாளி, இந்த பாடல் நன்றாக இருக்கிறது, இன்னைக்கே ரேடியோவில் போட்டுவிடு என சொல்ல அன்று மாலை 7:30 மணிக்கு பாடல் ஒலிபரப்பானது. இதை கேட்ட எஸ்பி பாலசுப்ரமணியமும் MS விஸ்வநாதனும் அதிர்ச்சி அடைந்தனர். பெருமாளிடம் சென்று கோபப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம், என்னை கேட்காமல் ஏன் பாட்டை ரேடியோவில் போட்ட? மொத்தம் 7 டேக் எடுத்தாங்க, அதில் எதை ஃபைனலாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியாது என சண்டை போட்டிருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் சண்டை போட்டதை அடுத்து அந்த பெருமாள் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனிடம் சென்று நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கோபப்படாத MS விஸ்வநாதன் சவுண்ட் என்ஜினியரை அழைத்து நேற்று ரேடியோவில் என்ன வந்துச்சோ அதுதான் ஃபைனல் என சொல்லிவிட்டாராம். அதன் பின்னரே நிம்மதியடைந்திருக்கிறார் SPB. அப்படி MSVயின் இசையில் SPB பாடிய பாடல்தான் சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் ரிலீஸுக்கு முன்பே வானொலியில் வந்த MSVயின் இசையில் SPB பாடிய பாடல் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.